ஹலோ யூஸ் நீங்கள் பார்த்துட்டு ஆன்சர் இன்ஃபோ. இந்த வீடியோவில் உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டோட அந்த ஐடியை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோ. ஸோ இது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பற்றி ஆல்ரெடி நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு வந்து இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம எதனால் வந்து சேஞ்ச் பண்ணுவோம்னா அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐடி நான் காமிக்கிறேன். சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நேமு வித் ஒரு சில நம்பர்ஸ்லாம் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணணும்னு நினைக்கும் போது பார்த்திங்கன்னா என்னால் எந்த ஒரு சேஞ்சஸுமே அதில் பண்ண முடியாது. வேணும் அப்படின்னா நான் வந்து நியூ ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வேணால் நான் ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் பண்ண முடியும். இந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாது. உங்களுக்கு டவுட்டாக இருந்தது அப்படின்னா, ஹே கூகுள், கேன் ஐ சேஞ்ச் மை ஜிமெயில் ஐடி? According to Free Code Camp, you can't change your username or the actual email address. You can only change the name associated with the account. If people have you saved as something else in their contacts, that's the name they'll see. Your new name will only show up in emails you send to them. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களால் வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்டோட அந்த நேம் வந்து உங்களோட வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து உங்களுடைய அந்த ஜிமெயில் அக்கௌண்டோட அந்த அட்ரஸ் வந்து உங்களோட சேஞ்சே பண்ண முடியாது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுவோங்கிறதுனால அந்த ஐடியை வந்து அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ இந்த வீடியோவோட தம்ப்நெயிலில் பார்த்திங்க அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ண முடியும்னு சொல்லி தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். எதனால் அப்படின்னா இந்த மாதிரி தான் சொல்லி நிறைய வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அவங்க என்ன தான் சொல்கிறாங்க, அவங்களும் ஒரு ஆப்ஷன் வந்து சொல்கிறாங்க, அது நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னிங்கன்னா அந்த அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஜிமெயில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு கீர் ஐக்கன் மாதிரி இருக்கும் ரைட் சைடில். அந்த ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஆல் செட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃபார்வர்ட் அண்ட் பாப் ஐ மேப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து ஆட் ஏ ஃபார்வர்டிங் அட்ரஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து நியூ ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டை இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்து அதோட வெரிஃபிகேஷன் கோடை வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து நாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பழைய ஒரு சில வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் எல்லா யூடியூபர்ஸும் அந்த மாதிரி சொல்லலை, ஒரு சிலர் மட்டும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து ஒன்று மட்டும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நம்மளால் வந்து ஜிமெயில் அட்ரஸை வந்து நம்மளால் வந்து சேஞ்சே பண்ண முடியாது. ஆனால் இந்த ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு அந்த இன்னொரு அட்ரஸ் நம்ம என்டர் பண்ணுறது மூலிமா நம்ம ப்ரீவியஸாக வச்சுருந்த அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். இந்த ஜிமெயில் அட்ரஸ் இப்போ நம்ம கொடுக்குறோம் பார்த்திங்களா, இதுக்கும் வந்து மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் மட்டும்தான் நடக்கும். அதாவது மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஜிமெயிலுக்கு வர மெசேஜை இந்த ஜிமெயிலுக்கும் வந்து நம்ம வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுது. இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து 2 ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, ப்ரீவியஸாக இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வர மெயில் வந்து நம்மளும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷனை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் என்டர் பண்ணி உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து எந்த ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் தான் என்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்து வெரிஃபிகேஷன் கோடு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸாக வச்சுருக்க ஜிமெயில் அட்ரஸ் ரிசீவ் ஆகிற எல்லா மெசேஜும் வந்து இப்போ நீங்கள் கொடுத்த ஜிமெயில் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இதை தான் வந்து நான் பார்த்திங்கன்னா ராங்காக வந்து அப்ரோச் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர். வந்து நம்ம வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது. ஆல்ரெடி நான் லைஃப் ப்ரூஃபாகவே நான் காமிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ண அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டிசேபிள்னு ஒரு ஆப்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபார்வர்டிங் வந்து டிசேபிள் ஆகிடும். அவ்வளோதான், இதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் இதுதான். ஸோ இந்த வீடியோ பார்த்த நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஃபேக்காக யாரும் வந்து பாதிக்கப்படக்கூடாது. எப்படின்னா இந்த மாதிரி நியூஸஸ் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து லேக்ஸ் கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மக்கள் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஒரு ஃபேக்ட் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவிங் கிரேட் டைம்.